மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களும் வீடு கட்ட வேண்டும். ஆனால் சில ஜீவராசிகள் சிக்கனமாக வாழ வீடு கட்டும் சிரமமே இல்லாமல் பிற உயிரினங்களின் வீடுகளை திருடிவிடுகின்றன. அதுவும் சில நேரங்களில் நம்மை போலவே பக்கா சதி திட்டத்துடன் இன்னொரு உயிரி வீடு கட்டும் வரை காத்திருந்து பின் அதிலே புகுந்து வாழ்கின்றன. பிற உயிர்களின் வீடுகளை திருடும் மிக வித்தியாசமான 10 உயிரினங்களை இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம். ஹெர்மிட் கிராப் தனக்கென ஒரு வீடு கட்ட முடியாத தன்மை கொண்டது. அதனால் பிற உயிரிகள், குறிப்பாக புழுக்கள் விட்டுச் சென்ற காலியான சிப்பிகளை தேடி அதில் வசிக்கிறது. இது வளர வளர பழைய சிப்பி சின்னதாகிவிடும். அந்த சமயத்தில் புதிய பெரிய சிப்பிகளை தேடி வீடு மாற்றும். சில சமயங்களில் இது மற்ற ஹெர்மிட் கிராப்களுடன் சிப்பி திருடும் சண்டையிலும் ஈடுபடும். குக்கு பேர்ட் உலகின் மிகச்சிறந்த முட்டை மோசடி நிபுணர் என்ற பெயர் பெற்ற குக்கு பறவை தன் முட்டையை வேறு சிறிய பறவைகளின் கூடுகளில் வைத்து விட்டுவிடும். அந்த பாவப்பட்ட பறவை தனது முட்டையுடன் குக்குவின் முட்டையையும் விட்டு வைக்கும். முட்டை விழுவதற்கு பிறகு குக்குவின் குஞ்சம் வேகமாக வளர்ந்து மற்ற குஞ்சுகளை தள்ளிவிடும். அதன் பிறகு அந்த குடியிருப்பையும் உணவையும் தனக்கே வைத்துக் கொள்கிறது. குக்கு வஸ்ப் இது சிறியதொரு வஸ்ப் பூச்சி. தானாக கூடுகள் கட்ட முடியாததால் மற்ற தேனீக்கள் அல்லது வஸ்ப்ருகள் கட்டிய கூடுகளுக்குள் தன் முட்டையை வைக்கிறது. அதன் முட்டை வளரும் போது உள்ளே இருக்கும் உணவை உண்கிறது அல்லது மற்ற முட்டைகளை சாப்பிட்டு வளர்கிறது. ஒருவேளை அதுவே அந்த கூடத்தின் புதிய உரிமையாளர் ஆகிவிடும். பெர்ல்ஃபிஷ் இந்த மீன் மிக ஆழமான கடலில் வாழ்கிறது. ஆனால் இது தனக்கு வீடு கட்டுவதில்லை. கடல் குள்ளிகள், கடல் அட்டைகள் போன்ற பிற உயிரிகளின் உடலில் புகுந்து அவர்களின் பின்வாயில் வழியாக உட்புகுந்து அந்த உடலை வீடாகவே பயன்படுத்துகிறது. இது ஒரு பெர்சைட் வாழ்க்கை முறை. பிஸ்டல் ஷ்ரிம்ப் இந்த சிறிய கடல் ஷ்ரிம்ப் தனது கை மூலம் மிக சக்தி வாய்ந்த சத்தத்தை உருவாக்க முடியும். ஆனால் அதற்கென தனியாக வீடு கட்டுவதில்லை. இதற்கு பிற உயிரிகள் வெட்டிய குழிகள் பிடிக்கும். அங்கு புகுந்து வாழ்கிறது. எதிரி வந்தால் சத்தம் எழுப்பி விரட்டும். இந்த திருடன் ஒரு காவலாளியாகவும் இருக்கிறது. ஸ்லிப்பர் ஸ்னேல் இது கடலில் வாழும் நத்தை வகை. சில நேரங்களில் பெரிய நத்தைகளின் ஓட்டில் ஷெல் நுழைந்து அந்த இடத்தை வீடாக மாற்றுகிறது. உணவுப் பொருட்கள் அந்த ஓட்டிற்குள் வந்தால் உண்டு வாழும். ஒளி, பாதுகாப்பு, உறைவிடம் எல்லாம் பிறரிடமிருந்து பெரும் வசதிக்காரி. குக்குபி தேனீக்கள் போலவே காற்றில் பறக்கும் இவை தங்களுக்கென கூடுகள் கட்டுவதில்லை. பிற தேனீக்களின் கூடுகளில் தன் முட்டைகளை வைக்கின்றன. அந்த தேனீக்கள் தான் அவற்றின் குட்டிகளை வளர்க்கின்றன. ஒரு உண்மையான பீ மோசடி இது. ஹைப்பர் பாரசிட்டாய்டு வாஸ்ப்ஸ் இது மிகவும் வித்தியாசமான வாழ்க்கை முறை கொண்டது. மற்ற ப்ராசைட்டுகள் ஏற்கனவே தோற்றிய இடத்தில் இது தன் முட்டையை வைக்கும். மற்ற வஸ்ப் அல்லது பூச்சிகள் வைத்த இடங்களை மீண்டும் கைப்பற்றுகிறது. இதனால் இது ப்ராசைட்டின் ப்ராசைட் என்ற பட்டத்தை கூட பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.